நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சுடருக்காக வந்து நம்ம தீபா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட உயிரையே விட வந்து துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து வீட்டிலேருந்து எல்லாருமே அனாதர் ஆசிரமத்துக்கு தான் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மனோகரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரவுடிகளுக்கு கால் பண்ணுறாங்க. நான் சொல்கிற ஸ்பாட்டுக்கு போயிருங்க. கண்டிப்பாக வந்து கையெழுத்து போடும்போது அந்த சுடரை வந்து தீர்த்து கட்டிடுங்க. அது வரைக்கும் சந்தேகம் வராத மாதிரி நீங்கள் ஏதாவது சமையல் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், நான் இப்போயே ஸ்பாட்டில் போய் நாங்கள் இறங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம எழிலு ஃபேமிலி எல்லாருமே வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போன உடனே எங்கள் அனாதை ஆசிரமத்தில் வந்து எல்லாருமே வந்து இவங்கள வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம மனோகரி ஆளுங்க தான் சாப்பாடு பண்ணுறவங்க கூட வந்து கலந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் நானே பார்த்துக்கிறேன். என்னோடய பொறுப்பில் வந்து இங்கே சமைக்க சொல்லியிருக்கேன். அவங்க வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம், இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அசெம்பிள் பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கேன். அது எல்லோரும் முன்னாடி வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எழில், இங்கே தான் வந்து என்னோடய ஒய்ஃப் இந்து வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்தாங்க. அவங்களுக்காக வந்து நான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க எங்கள் கூட இல்லை. அதனால் வந்து சாரதா அம்மாவுக்கும் எதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவங்களும் எதிர்பாராத விதமாக வந்து இறந்துட்டாங்க. அதனால் வந்து இந்த அனாதை ஆசிரமத்துக்கு வந்து இந்துக்கு என்னென்ன போக வேண்டிய சொத்து என்னோடய பங்கில் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து இந்த ஆசிரமத்துக்கு தான் நான் எழுதி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே வந்து அந்த இடத்துல கை தட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கையெழுத்து போட்டுருவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒய்ஃப் சுடர் வந்து கையெழுத்து போடுவாங்க. அதுக்கடுத்து அந்த பத்திரத்தை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எழில் வந்து சைன் போடுறாங்க. சைன் போட்டு முடிச்சுட்டு சுடர் இது உனக்கு தான், நீ தான் சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா தீபா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கிட்டு கூடி ஒரு ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அந்த அனாதை ஆசிரமத்தில் வந்து சமையல் வேலைக்காக வந்திருக்காங்கல்ல மனோகரி ஆளுங்க, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருடா, எப்படியாவது வந்து சுடர் வந்து கையெழுத்து போடுவா. அப்போ அந்த ஜன்னல் வழியாக நின்று நீ தான் ஷூட் பண்ண போகிற, சரியா? கரெக்டாக வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து தெரிஞ்சு போடுது, ஆகா நீங்கள் வந்து சுடரை கொல்லவா பிளான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டு, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் சுடர் மேலேயே இப்படி ஒரு பழியை போட்டு கொல்லலான்னு பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க. 3 ரவுடிகளுமே சேர்ந்து அவங்கள அடித்து அந்த இடத்துல கெட்டி போட்டு வந்துடுறாங்க. கெட்டி போட்டு வந்துட்டு சுடரை வந்து அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கயரை வந்து தீபா எப்படியோ அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு திடுன்னு வந்து சுடரை பார்க்க ஓடி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுடர் உயிரை வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஓடி வராங்க. கரெக்டாக அந்த ஷூட் பண்ணுற நேரத்தில் போய் சுடருக்கு முன்னாடி மறைச்சி போய் நின்றுறாங்க. கரெக்டாக அவனும் ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணுறது பார்த்தா கண்டிப்பாக வந்து நம்ம இவங்க தீபா மேலே வந்து குண்டு பட்டுறது. உடனே அந்த இடத்துல வந்து அப்படியே செயலிலேருந்து மயக்கம் விழுகிற மாதிரி பண்ணிடுறாங்க. டக்குன்னு அந்த இடத்துல சுடர் போய் பிடிச்சிடுறாங்க. தீபா என்னாச்சு என்னாச்சு அப்படி சொன்னோடனையும் சுடர் உனக்கு ஒன்றும் ஆகலைல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.